அனைவருக்கும் இனிய வணக்கம். போன வீடியோவில் நம்ம இஸ்ரேல் நாட்டை பற்றி பார்ட் 1 பகுதி 1 பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் இஸ்ரேல் நாட்டை பற்றி பார்ட் 2 பகுதி 2 பார்க்கலாம். இஸ்ரேல் நாட்டை பற்றி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்ட் 1 லிங்க் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க கொஞ்சம் அதை பாருங்கள். இப்போ நாம் இஸ்ரேல் நாட்டுடைய அதிகாரப்பூர்வ நாணயம் பார்க்கலாம், கரன்சி பார்க்கலாம். இஸ்ரேலின் தற்போதைய நாணயம் புதிய இஸ்ரேலி ஷேக்கல் எனப்படுகிறது. இது 1985ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த நாணயத்தை வெளியிடுவது இஸ்ரேல் மத்திய வங்கி பேங்க் ஆஃப் இஸ்ரேல் ஆகும். நாணயங்கள் மற்றும் நோட்டுகள் இரண்டும் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. இஸ்ரேலின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த நாணயம் முக்கிய பங்கு வகிக்கிறது. உலக சந்தைகளில் ஷேக்கல் ஒரு நிலையான நாணயமாக கருதப்படுகிறது. பழைய ஷேக்கல், அதாவது ஓல்டு ஷேக்கல் அதிக பணவீக்கம் காரணமாக மாற்றப்பட்டு புதிய ஷேக்கல் அறிமுகப்படுத்தப்பட்டது. இஸ்ரேல் நாணய வடிவமைப்பில் அதன் கலாச்சாரம், வரலாறு மற்றும் முக்கிய நபர்கள் பிரதிபலிக்கப்படுகின்றனர். அடுத்தது இஸ்ரேலின் இராணுவ கட்டாய சேவை, மேண்டேட்டரி மிலிட்டரி சர்வீஸ். இஸ்ரேலில் 18 வயது பூர்த்தடைந்த ஒவ்வொரு குடிமகனும் ஆண் மற்றும் பெண் இருபாலாரும் இராணுவத்தில் பணியாற்றுவது சட்டப்படி கட்டாயமாகும். பொதுவாக ஆண்களுக்கு 32 மாதங்களும் பெண்களுக்கு 24 மாதங்களும் கட்டாய பணிக்காலமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மிக சிறிய நாடாகவும் புவியியல் ரீதியாக பல்வேறு அச்சுறுத்தல்களை கொண்டிருப்பதாலும் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த கட்டாய சேவை முறை பின்பற்றப்படுகிறது. உலகிலேயே பெண்களுக்கு கட்டாய இராணுவ சேவை வைத்திருக்கும் ஒரு சில நாடுகளில் இஸ்ரேல் நாடும் முக்கியமானது. போர்முனை பணிகளிலும் பெண்கள் குறிப்பிடத்தக்க அளவில் பங்கேற்கின்றனர். கட்டாய பணி முடிந்து வெளியேறிய பிறகும் ஒரு குறிப்பிட்ட வயது வரை அவர்கள் ரிசர்வ் படையில் இருப்பார்கள். அவசர காலங்களில் அல்லது போர் சூழலில் அவர்கள் மீண்டும் அழைக்கப்படுவார்கள். அடுத்தது இஸ்ரேலின் உலகம் தரம் வாய்ந்த பாதுகாப்பு மற்றும் இராணுவ தொழில்நுட்பம். அயன் டோம் குறுகிய தூர ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகளை வானிலே இடைமறித்து அழிக்கும் உலகின் மிக சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பை இஸ்ரேல் வைத்துள்ளது. இதன் வெற்றி விகிதம் 90%க்கும் அதிகமானது. ஆளில்லா வான்வழி வாகனங்கள் ட்ரோன் தயாரிப்பிலும் அவற்றை உளவு பணிகளுக்கு பயன்படுத்துவதிலும் இஸ்ரேல் உலக தலைவனாக உள்ளது. இணைய வழி தாக்குதலை தடுக்கவும் எதிரி நாடுகளின் கணினி அமைப்புகளை கண்காணிக்கவும் இஸ்ரேல் உலகின் அதிநவீன சைபர் பாதுகாப்பு படைகளை கொண்டுள்ளது. ரேடார் அமைப்புகள், ஏவுகணை தொழில்நுட்பம் மற்றும் மின்னணு போர்க்கருவிகளை இந்தியா உட்பட உலகின் பல நாடுகளுக்கு இஸ்ரேல் ஏற்றுமதி செய்கிறது. லேசர் கதிர்களை பயன்படுத்தி எதிரி ஏவுகணைகளை மிக குறைந்த செலவில் அழிக்கும் புதிய தொழில்நுட்பத்தை இஸ்ரேல் தற்போது உருவாக்கி வருகிறது. அடுத்தது இஸ்ரேல் நாட்டின் தனித்துவமான அரசியல் அமைப்பு. இஸ்ரேல் ஒரு நாடாளுமன்ற ஜனநாயக நாடு. இங்கு அதிபர் நாட்டின் தலைவராகவும் பிரதமர் அரசாங்கத்தின் தலைவராகவும் செயல்படுகின்றனர். இஸ்ரேல் நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் நெசட் என்று அழைக்கப்படுகிறது. இதில் மொத்தம் 120 உறுப்பினர்கள் உள்ளனர். இஸ்ரேலுக்கு என்று ஒற்றை ஆவணமாக எழுதப்பட்ட அரசியலமைப்பு ஃபார்மல் கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. அதற்கு பதிலாக அடிப்படை சட்டங்கள், பேசிக் லாஸ், அரசியலமைப்புக்கு இணையாக பின்பற்றப்படுகின்றன. இஸ்ரேலிய அதிபர் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இது பெரும்பாலும் ஒரு கௌரவ பதவியாகும். பொதுவாக 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இருப்பினும் கூட்டணி முறிவுகளால் இஸ்ரேலில் அடிக்கடி முன்கூட்டிய தேர்தல்கள் நடைபெறுவதுண்டு. அடுத்தது இஸ்ரேலின் உளவுத்துறை அமைப்பான மொசாட். அதை பற்றி பார்க்கலாம். மொசாட் என்பது இஸ்ரேல் நாட்டின் வெளிநாட்டு உளவுத்துறை அமைப்பு. உலகின் மிகவும் ரகசியமான மற்றும் திறமையான உளவு அமைப்புகள் ஒன்றாக கருதப்படுகிறது. இது 1949ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இது இஸ்ரேலின் முக்கிய பாதுகாப்பு அமைப்பாக உள்ளது. மொசாட் தலைமையகம் டெல் அவிவ் நகரில் அமைந்துள்ளது. மொசாட் தனது செயல்பாடுகளை உலகின் பல நாடுகளில் ரகசியமாக மேற்கொள்கிறது. தொழில்நுட்ப திறன் பார்க்கும்போது மிகவும் மேம்பட்ட கண்காணிப்பு மற்றும் சைபர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறது. மொசாட் பணியாளர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அதன் செயல்திறன் மிகவும் அதிகம். மொசாட் உலகில் மிக சிறந்த உளவு அமைப்புகள் ஒன்று. உலகத்திலே இதுதான் நம்பர் 1 உளவுத்துறையாக பார்க்கப்படுது. இஸ்ரேலின் வேகத்தக்க நீர் மேலாண்மை திறன், வாட்டர் மேனேஜ்மெண்ட். இஸ்ரேலின் பெரும் பகுதி பாலைவனமாக இருந்தாலும் நவீன தொழில்நுட்பம் மூலம் தண்ணீர் பற்றாக்குறையே இல்லாத நாடாக தன்னை மாற்றிக்கொண்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் இங்கு உள்ளன. நாட்டின் குடிநீர் தேவையில் 80%க்கும் அதிகமான நீர் மத்திய தரைக்கடலிலிருந்து, அதாவது மெடிட்டரேனியன் சீலிருந்து பெறப்படுகிறது. கடல் நீர் சுத்திகரிப்பு, டீசாலினேஷன்.
சொட்டு நீர் பாசனம் ட்ரிப் இரிகேஷன் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீரை சேமிக்க சொட்டு நீர் பாசன முறையை இஸ்ரேல் உலகிற்கு அறிமுகப்படுத்தியது. இது வேர்களுக்கு நேரடியாக சென்று நீர் வீணாகுவதை தடுக்கிறது. நீர் சிக்கனம் விழிப்புணர்வு. தண்ணீரை வீணாக்காதீர்கள் என்ற விழிப்புணர்வு சிறு வயது முதலே குழந்தைகளுக்கு கற்பிக்கப்படுகிறது. நீர் பயன்பாட்டை குறைக்கும் பழக்கம் மக்களின் கலாச்சாரமாகவே மாறிவிட்டது. துல்லிய வேளாண்மை பிரிசிஷன் அக்ரிகல்ச்சர். மண்ணின் ஈரப்பதத்தை கண்டறியும் சென்சார்கள் மூலம் பயிர்களுக்கு எப்போது தண்ணீர் தேவை என்பதை துல்லியமாக கணக்கிட்டு வழங்குவார்கள். சாதாரண நீரில் வளராத பயிர்கள் கூட உப்புத்தன்மை கொண்ட நீரில் வளர்க்கும் புதிய வகை வேளாண் தொழில்நுட்பங்களை அவர்கள் உருவாக்கியுள்ளனர். இஸ்ரேலில் நீர் ஒரு தேசிய சொத்தாக பார்க்கப்படுகிறது. நிலத்தடி நீர் எடுப்பதை கட்டுப்படுத்தவும் நீரை பகிர்ந்தளிக்கவும் மிக கடுமையான சட்டங்கள் மற்றும் மேலாண்மை அமைப்புகள் உள்ளன. அடுத்தது, இஸ்ரேல் நாடு பாலைவனத்தை ஒரு சோலைவனமாக மாற்றிய அதன் வேகத்தக்க வேளாண்மை முன்னேற்றத்தை பற்றி பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் அச்சீவ்மெண்ட். இஸ்ரேலின் சரிபாதி நிலப்பரப்பு பாலைவனமாக இருந்தாலும் நவீன தொழில்நுட்பம் மூலம் அங்கு காய்கறிகள், பழங்கள் மற்றும் பூக்களை உற்பத்தி செய்து சாதனை படைக்கின்றனர். இஸ்ரேல் ஒரு சொட்டு நீர் பாசனத்தின் தாய். மிக குறைந்த நீரை கொண்டு அதிக விளைச்சலை பெறும் சொட்டு நீர் பாசன முறையை ட்ரிப் இரிகேஷன் உலகுக்கு அறிமுகப்படுத்திய பெருமை இஸ்ரேலியை சாரும். சென்சார்கள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி பயிர்களின் ஆரோக்கியம் மற்றும் மண்ணின் தேவையை துல்லியமாக கண்காணித்து உரமிடுதல் மற்றும் நீர் பாய்ச்சுதல் நடைபெறுகிறது. மற்ற நாடுகள் பயன்படுத்த முடியாத உப்புத்தன்மை கொண்ட நீரை கொண்டு விவசாயம் செய்யும் நுட்பங்களை இஸ்ரேலிய விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். இப்போ இஸ்ரேல் நாட்டுடைய சுற்றுலாத்துறை பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகால வரலாறு மற்றும் நாகரிகங்களின் சங்கமமாக இஸ்ரேல் இருப்பதால் வரலாற்று ஆர்வலருக்கு இது ஒரு சொர்க்க பூமியாகும். ஜெருசலம், நசரேத் மற்றும் பெத்லஹேம் போன்ற இடங்களுக்கு உலகெங்கிலும் உள்ள யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் புனித பயணம் மேற்கொள்கின்றனர். அடுத்தது சாக்கடல் டெட் சி. உலகின் மிக தாழ்வான பகுதியான இங்கு மிதக்கும் அனுபவத்தை பெறவும் அதன் மருத்துவ குணமுள்ள மண்ணை பயன்படுத்தவும் சுற்றுலா பயணிகள் குவிகின்றனர். நவீன டெல் அவீவ். அழகான கடற்கரைகள், இரவு வாழ்க்கை மற்றும் நவீன கலாச்சாரத்தை விரும்பும் இளைஞர்களுக்கு டெல் அவீவ் ஒரு மிகச்சிறந்த இடமாகும். பழைய ஜெருசலம் ஓல்டு சிட்டி யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற இந்த மதில் சுவர் நகரம் குறுகிய தெருக்கள் மற்றும் பழமையான சந்தைகள் புதிய உணர்வை தரும். இங்குள்ள பாலைவனத்தில் ஒட்டக சவாரி, நட்சத்திரங்களை பார்த்தல் மற்றும் சாகச பயணங்களை விரும்புவோருக்கு இது ஏற்ற இடம். செங்கடின் ஓரத்தில் உள்ள எய்லாய்ட் நகரில் ஸ்கூபா டைவிங் மற்றும் பவளப்பாறைகளை பார்க்கும் வசதிகளும் இங்கு சிறப்பாக உள்ளன. அடுத்து கலிலி கடல், சி ஆஃப் கலிலி. இயற்கை எழில் கொஞ்சம் இந்த ஏரியை சுற்றி வர வரலாற்று இடங்களும் படகு சவாரி செய்யும் வசதிகளும் உள்ளன. மத்திய தரைக்கடல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் கலவையான இஸ்ரேலிய உணவு வகைகள் சுற்றுலா பயணிகளை கவரும் முக்கிய அம்சங்களாகும்.